பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. அன்பாக்ஸ் பண்ணுறோம் பிரியாணி கிட்ட. உள்ள 250 grams ஆஃப் சீரக சம்பா ரைஸ் இதிலே போட்டிருக்கு. அது சைடில் வச்சுக்கோங்க, வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு மசாலா ஆம்பூர் பிரியாணி பேஸ்ட், அது ஒரு 250 grams இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஆம்பூர் பிரியாணி ஆயில், இது ஒரு 5 ml கொடுத்துருக்காங்க. ஷேக் பிஃபோர் வெல் யூஸ், சாரி ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அதை யூஸ் பண்ணணும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன போட்டுருக்கோம் அதை பார்த்தா சமைக்க போகிறோம். சிக்கன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த சிக்கனுக்கு வாய் இருந்தால் அழுவும். செத்த சிக்கனே 10 தடவை கழுவி சாவடிப்பா என் பொண்டாட்டி. ஹைஜீனிக் அந்த சிக்கன் மேலே இருக்கிற அந்த தோலே புண்ணு இருக்குது, அந்த மாதிரி கழுவணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரிசியை ஊற வைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பிரியாணி கிட்டோட பேஸ்ட் கட் பண்ணி குக்கரில் போட போகிறோம். நல்லா புழிஞ்சு விட்டுருங்க, ஏன்னா உள்ள நிறைய இருக்கு. ஒரு 1 minute நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கழுவி வச்சுருந்த சிக்கனை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, மசாலாலாம் அதில் ஊறுற மாதிரி. $375 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஆஹா, ஸ்மெல்லு அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த இந்த பிரியாணி சீரக சம்பாசியை உள்ள நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியிலே ஆட் பண்ணிட்டோம். பார்த்து கை சுட்டுற போகுது, உஷாராக பண்ணுங்க. பண்ணுறோம்.
விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, 2 விசில் வந்தோடனே காட்டுறேன். பிரியாணி விசில் வரதுக்குள்ளே நம்ம 65 பொரிச்சு எடுத்துருவோம். கமா. சிக்கன் 65க்கு என்னென்ன ஸ்டஃப் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா காரம் தேவையான அளவுக்கு, கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 கெபாப் மசாலா அது எவ்வளோ வேணுமோ நீங்கள். நான் வந்து 250 கிராம்ஸ் சிக்கன் வந்து நான் 65 பண்ண போகிறேன். அதனால நான் இதில் பாதி போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ மேடம் போடணும்? உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கன் அது எவ்வளோன்னு சொல்லவே மாட்டீங்களா கடைசி வரைக்கும்? ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கே. ஃப்ரை பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போலயே. ஒரு வாட்டி கடைசியெல்லாம் என்ன வேணும்னு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தயிர் பச்சடி பண்ண போகிறோம். செஃப் போடுங்க. நான் வந்து தயிர் பச்சடிக்கு ஆனியன், வெள்ளரிக்காய், கேரட்டு, சில்லி வேணும்னா காரத்துக்கு போட்டுடலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம், அது உங்கள் இஷ்டம். நான் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும், கொஞ்சம் சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா கொத்தமல்லி இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் தயிர் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ நான் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுவேன். பச்சடியில் வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு சில்லிஸ், எனக்கு காரமாக வேணும், அதனாலே நான் சில்லிஸ் போட்டுக்கிறேன். அப்புறமா வெள்ளரிக்காய், கேரட் நீங்கள் துரும்பி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து கட் கூட பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், ஸோ நான் வந்து துரும்பி தான் வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து கொரியாண்டர் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்க தயிர் பச்சடி மாதிரி இல்லையா, சாலடு மாதிரி இருக்கு. இது தயிர் பச்சடி தான். உங்களுக்கு எப்படி? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி கரெக்டாக வந்திருக்கு. அரிசிக்கும் சூப்பராக இருக்குது. பார்க்க ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நம்ம அவங்க கொடுத்த அந்த சீசனிங் ஆயில் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம்.
இதில் கொஞ்சம் பிரியாணி மட்டும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. நம்ம பண்ண பிரியாணி 65 30% ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுட்டில் வாங்கின ஆம்பூர் பிரியாணி கிட்டோட டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நாங்கள் வீட்டில் பண்ண 65யும் அதை விட சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பசி இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.